தற்போது அண்மை செய்தி. எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு சர்வரோக நிவாரணி அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொதுநல வழக்கு சர்வரோக நிவாரணி அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக பொதுநல வழக்கை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, இது குறித்தான விரிவான தகவல். நீதிமன்றங்களுக்கு காவல்துறையினர் தவறான தகவல்களை அளிப்பதை தடுக்கக்கூடிய வகையில் விதிகளை வகுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி டெல்லியைச் சேர்ந்த ஆதித்யா என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், தனக்கு எதிராக பதியப்பட்ட அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தனி நீதியரசர் முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது அந்த எஃப்ஐஆர் அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்று தன்னுடைய மனு என்பதும் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பின்னர் குற்றப்பத்திரிகை நகல் கேட்டு விண்ணப்பித்த போது எந்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை என மனு என்பது திருப்பி அனுப்பப்பட்டதாகவும், அதனால் நீதிமன்றத்தில் தவறான தகவலை தெரிவித்த அரசு வழக்கறிஞர் மற்றும் பள்ளிக்கரணை காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது. இந்த பொதுநல மனு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரான MM ஸ்ரீவாஸ்தவா மற்றும் நீதியரசர் G அருள்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது நீதிமன்றத்தில் தவறான தகவலை தெரிவித்திருந்தால் அதற்கு ஆதாரம் இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கையை மனுதாரர் எடுத்திருக்க வேண்டும் என்றும், அதை விடுவித்து அரசு வழக்கறிஞர் காவல்துறை அதிகாரி மீது நிவாரணம் கோர முடியாது என்ற ஒரு கருத்தை தற்போது தெரிவித்தார்கள். மேலும் இந்த மனுவை பொதுநல வழக்காக கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என கூறி மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு என்பது சர்வரோக நிவாரணி அல்ல என்று வலியுறுத்திய நீதியரசர், நீதிமன்றத்தை நாட முடியாதவர்களுடைய பிரச்சனைக்காக மற்றவர்கள் நீதிமன்றத்தை நாட உருவாக்கப்பட்ட அந்த பொதுநல வழக்கை தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்றும் தற்போது தலைமை நீதியரசர் அமர்வானது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேலும் நீதிமன்றங்களில் தவறான தகவல்கள் தெரிவிப்பதை தடுக்க இருப்பதாகவும், இது சம்பந்தமாக விதிகளை வகுப்பது அரசினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்று தெரிவித்தார்கள். மேலும் மனுதாரர் தன்னுடைய குறைகளுக்கு உரிய அமைப்பை நாடி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தங்களுடைய உத்தரவில் தற்போது தலைமை நீதியரசர் அமர்வு என்பது சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.